In this we can see about list and tuples. To enable us to implement the concrete level of our data abstraction, some language like Python provides a compound structure called pair, which is made up of list or tuples. The first way to implement pair is with the list construct. நம்ம ஆல்ரெடி இந்த லெசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தது போல் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் மெத்தட் தான் லிஸ்ட். First of all, let's see what is meant by list. List is constructed by placing expression within square brackets separated by commas. For example, இப்போ நம்ம வெளியே ஷாப்பிங் போகும்போது நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு போகிறோம் அப்படி தானே. ஒன்று மேலேருந்து கீழே எழுதுவோம், அப்படி இல்லைன்னா கம்மா போட்டு அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ சேம் வே லிஸ்ட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன், நம்மளோட டேட்டா எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம எழுதுகிறோம். ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதும்போது இட் வில் பி செப்பரேட்டட் பை கமா. சச் அன் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் கால்டு லிஸ்ட் லிட்ரல். இதை வந்து லிஸ்ட் லிட்ரல் அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூ. ஒரு லிஸ்ட்டில் வந்து மல்டிபிள் வேல்யூ எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். அண்ட் எனி டேட்டா டைப், எந்த டேட்டா டைப்பில் வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் நம்பராக இருக்கலாம், ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஒரு நேமாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு லிஸ்ட்டை கூட நம்ம இதில் வந்து இந்த லிஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10, 20 அப்படின்னு ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த 10, 20ங்கிற வேல்யூவை ஒரு லிஸ்ட்டில் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், அதுலேருந்து எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறோம், ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். There are two methods. First one is multiple assignment, which unpack a list into its element and bind each element into a different name. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஈக்குவல் டு 10, 20 அப்படின்னு அசைன் பண்ணுறோம். அதில் இந்த எப்படி ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு லிஸ்ட். ஸோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னும் ஒய் வேல்யூ 20 அப்படின்னும் நமக்கு வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். The second method for accessing the element by using the element selection operator, also expressed using the square bracket. நீங்கள் அரே படிச்சிருப்பீங்க அப்படி தானே. அரேயில் வந்து நம்ம அரேயோட எலமெண்ட்டை வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த அரேயில் இருக்கிற எலமெண்ட்டை அக்சஸ் பண்ணலாம். தட் இஸ் அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2 அந்த மாதிரி நம்ம அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை அக்சஸ் பண்ணிக்கலாம் பை யூஸிங் த இண்டெக்ஸ் பொசிஷன். அதே மாதிரி தான் எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் மென்ஷன் பண்ணுறோம். இது எக்ஸாம்பிள். இன் அவர் லிஸ்ட் இட் ஹாஸ் 2 வேல்யூ 10 and 20. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு லிஸ்ட் ஆஃப் 0, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு அசைன் ஆகும். தென் லிஸ்ட் ஆஃப் 1 ஈக்குவல் டு 20 அப்படின்னு அசைன் ஆகும். In both the example mentioned above, mathematically we can express the list similar to a set. ஒரு செட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் அதில் இருக்கிற எலமெண்ட் எப்படி நம்ம ஒரு செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ மேத்தமெட்டிக்கில், அதே மாதிரி நம்ம வந்து இதில் லிஸ்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் லிஸ்ட் ஆஃப் 0, 10 அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் அண்ட் அதில் இருக்கிற வேல்யூ, அந்த 0 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ 10 அண்ட் 1, 20 தட் இஸ் இண்டெக்ஸ் பொசிஷன் 1 அண்ட் லிஸ்ட் ஆஃப் 1ல் இருக்கிற வேல்யூ 20. நம்ம இப்படி பேர் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். எனி வே ஆஃப் பண்டிலிங் 2 வேல்யூ டுகெதர் இன்டு 1 கேன் பி கன்சிடர்ட் அஸ் அ பேர். ஸோ இந்த மாதிரி அந்த இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் நம்மளோட எலமெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை நம்ம பேர் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால இந்த லிஸ்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் கேன் பி ஆல்சோ கால்ட் அஸ் பேர். இஸ் ரெப்ரசன்டிங் ரேஷ்னல் நம்பர்ஸ் யூஸிங் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ரேஷ்னல் நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 2 இண்டீஜர்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இன் திஸ் ரேஷ்னல் ஆஃப் n, d அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இன் திஸ் ரிட்டர்ன் n, d. இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே ரிட்டர்ன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், நியூமர் ஆஃப் எக்ஸ். இதில் வந்து நியூமரேட்டர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறோம். தட் இஸ் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நியூமரேட்டர் n, தட் இஸ் இந்த இண்டெக்ஸ் 0. ஸோ ரிட்டர்ன் எக்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு நியூமரேட்டர், அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம். இந்த நெக்ஸ்ட் ஒன் டினாமினேட்டர் ஆஃப் எக்ஸ், இட் ரிட்டர்ன் த index value from 1, x of 1, that is the denominator, and the denominator value are return பண்ணும். The next topic is tuple. Remember, a pair is a common data type that hold 2 other piece of data. Already நம்ம லிஸ்ட் பார்க்கும்போது pair அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், bundling of 2 or more object, 2 or more elements into a single entity. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் அதோட எலமெண்ட் ரெண்டு சேர்த்து பேராக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ லிஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் பேர் அப்படின்னு பார்த்தோம், அப்படி தானே.
இந்த பேர் டேட்டா டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட், அதை அப்போவே பார்த்துட்டோம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் tuple construct. A tuple is a comma separated sequence of values surrounded with a parenthesis. This is also similar to list. இப்போ லிஸ்ட்டில் பார்த்தது போலவே நம்ம வேல்யூஸை வந்து கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி ஒரு பேரந்தசிஸில் கொடுக்குறது தான் tuple. And the difference between the list and tuple is once the value element is assigned in the tuple, it cannot be changed. A tuple is similar to list, but இதில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டப்பிளில் கொடுக்குற எலமெண்ட்டை வந்து நம்ம ஒன்ஸ் அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பட் லிஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டப்பிளில் வந்து நம்ம வந்து எலமெண்ட்ஸை வந்து பேரந்தசிஸில் கொடுக்குறோம், லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்குறோம். டிஃப்ரென்ஸ் வந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் த போர்ஷனில் பார்க்கலாம். Representation of tuple as a pair. Let's see the example. nums equal to 1, 2. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டப்பிள் வந்து அசைன் பண்ணியிருக்கோம் nums அப்படின்னு. அதில் வந்து 1, 2 அப்படி ஒரு பேர் ஆஃப் வேல்யூ அதில் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா nums of 0, அதோட ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 0 is equal to ஃபஸ்ட் எலமெண்ட் 1 அப்படின்னு அசைன் ஆகும். அண்ட் nums of 1, செகண்ட் இண்டெக்ஸ் தட் இஸ் 1, அதில் வந்து அதோட செகண்ட் எலமெண்ட் 2 அப்படின்னு அசைன் ஆகும். நெக்ஸ்ட் we can see the difference between list and tuple. First one is the value in the list are enclosed in square bracket, whereas in tuple it is enclosed in parenthesis. And in the list, once the value assigned to the list, it can be changed, and in tuple once the value is assigned, it cannot be changed. Hope you all understood this portion. Thank you.